வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. 2025 மே மாதம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி வரப்போகுது. அது எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். குரு பகவான் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே இருக்கார். அப்போ குரு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு சரியாக தான் இருக்கார். ஆனால் சரியாக இருக்குன்னாலும் அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருப்பார். பொதுவாக 7வது இடங்கிறது பிரச்சனைக்குடைய இடம் கிடையாது குரு பகவானுக்கு. ஆனால் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அடையும். அப்போ அந்த தோஷம் அடைகிற போது அது கொடுக்க வேண்டிய நல்ல பலனை குறைச்சி கொடுத்துரும். குரு பகவான் எப்பயுமே ஒரு சுப கிரகம். அப்போ நல்ல யோக கிரகம். அப்போ யோகமான பலன்களை கொடுக்கணுங்கிறது தான் அதோட விதி. அப்போ நல்ல இடத்துல இருக்கிற போது முழு யோகத்தை கொடுத்துருது. கேந்திராதிபத்திய தோஷம் அந்த மாதிரி வர்ற போது அந்த யோகத்தை குறைச்சி கொடுக்கும், பட் கம்மியாக கொடுக்குது. இவ்வளவு நாள் அதை தான் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதி, பணத்தை கொடுக்குறவரே அவர் தான். அதே மாதிரி குடும்பத்தை கொடுக்குறவரும் அவர் தான். குழந்தையை கொடுக்குறவரும் அவர் தான். செல்வாக்கியத்தை கொடுக்குறவரும் அவர் தான். நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, அமைதியான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் கொடுக்கறது குருவோட வேலை தான். அதனால் குரு பகவான் நல்லா இருந்தாலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு நல்லா நடக்கும், ரொம்ப சரியாக நடக்கும். இப்போ குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என அழைக்கப்படுற 8வது ராசிக்கு போக போகிறார். 8வது ராசி குரு பகவானுக்கு உகந்த ராசியா அப்படின்னா அது உகந்த ராசி கிடையாது. அதனால் ஏதாவது தொந்தரவுகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொந்தரவுகள் வரும், ஆனால் கொஞ்சமாக வரும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. காரணம் என்னென்னா, அளவுக்கு அதிகமான துன்பங்களை கொடுக்கறது குருவனுடைய வேலை கிடையாது. அளவுக்கு அதிகமான துன்பத்தை கொடுக்கறது ராகோட வேலை, சனியோட வேலை. ஸோ அதெல்லாம் சரியில்லை அப்படின்னா நம்மளை போட்டு படுத்துன்னு படுத்திடும். ஆனால் குரு பகவான் அந்த அளவுக்கு கெடுபலனை தரக்கூடிய கிரகம் இல்லாததுனால நமக்கு கொஞ்சம் குறைச்சி செய்வார், அவ்வளோதான். சரி, இப்போ குரு பகவான் 8ல் போனால் கூட உங்களுக்கு காசு பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னா கண்டிப்பாக கிடைக்கும். 8வது ராசிக்கு குரு போனால் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பல்காக பணத்தை கொடுப்பார். ஆனால் அந்த கொடுக்குற பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செலவாயிரும். முக்கியமாக நமக்கு கடன் காட்சிகள் அடைக்கிறதுக்காக கூட போயிடும். அந்த பணம் சிலருக்கு சொத்துக்கள் வித்தெல்லாம் கூட கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி காசு கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடச்சி நல்லா காசு கிடைக்கும், ஓடாத தொழில் நல்லா ஓடி காசு கிடைக்கும். இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த காசு பணத்தை கொடுக்கும். அதனால் ஏற்கனவே சிரமத்தில் இருக்கிறவங்க, சிக்கலில் இருக்கிறவங்க அந்த சிரமத்திலேருந்து சிக்கல்லேருந்து கண்டிப்பாக விடுவிடுவீங்க. அதில் ஒரு மாற்ற கருத்து இல்லை. ஆனால் ஏற்கனவே நல்லா செல்வாக்கியத்தோடு போயிட்டுருக்கவங்க, எந்த குறையுமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் அந்த பண கஷ்டம், பண நெருக்கடி அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இந்த வட்டி தொழில் செய்கிறவங்க யாருக்கும் தயவு செய்து வட்டி தொழிலுக்கு பணம் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது வராது. இல்லைன்னா தூக்கிட்டு ஓடுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அதே மாதிரி கைமாத்து கூட யாருக்கும் கொடுக்காதீங்க. நண்பர்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பணம் ரிட்டர்ன் வராது. ஏன்னா அது பணத்தினால கொஞ்சம் தொந்தரவு பண்ணக்கூடிய கிரகம். அதாவது ஏற்கனவே பணத்தினால தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணி விட்டுரும், பிரச்சனைகளை பூரா தீர்த்து வச்சிரும். எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்களுக்கு தான் அது தொந்தரவை கொடுக்குது, பிரச்சனையை கொடுக்குது. அப்போ பொருளாதார விஷயத்தில், பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம தொழில் செய்கிறோம்னா பொருட்களை கடனுக்கு கொடுக்கக்கூடாது. கடனுக்கு கொடுத்தோம்னா அந்த கடனை நம்மளால் ஈஸியாக வசூல் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி எச்சரிக்கையாக இருக்கிற போது நமக்கு மிகப்பெரிய கெடுபலன்கள் நடக்காமல் போயிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இதுவரைக்கும் நகை நட்டுக்களே இருக்காது, அவங்களுக்கு பூரா நகை நட்டுக்கள் வாங்கி தரும், புதுசாகவே வாங்கி தரும். அதே மாதிரி ரொம்ப நாள் நகையை அடமானம் வச்சுருக்கோம், அவங்களுக்கு அந்த அடமானம் பண்ணின நகையை மீட்டு தரும். அந்த வேலையை அது செய்யும். அதே மாதிரி யார்கிட்டையாவது நகையை கொடுத்து வாங்க முடியாமல் இருந்தால் வாங்கி தந்துடும்.
ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் நகை வச்சுருந்தீங்கன்னா வச்சிருக்கவங்க யார்கிட்டையும் தயவுசெய்து நகையை கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா நகைனால பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலர் நகை வச்சிருக்கவங்களுக்கு நகையை அடமான வச்சு நல்ல நேரம் இருந்தால் ஏதோ சொத்தோ பொருளோ வாங்குற மாதிரி வரும், அல்லது வீடு கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வந்து அது கொடுக்கும். அதே மாதிரி ஏற்கனவே பேங்க்னால பிரச்சனை இருக்குது, கடனால் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு பூரா பேங்க் பிரச்சனையும் தீரும், கடன் பிரச்சனையும் தீரும். அதே மாதிரி ஏற்கனவே பேங்க் பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லைன்னா புதுசாக கடன் பிரச்சனை வந்து உருவாகும், பேங்க்னாலேயும் கொஞ்சம் தொந்தரவு வரும். அதையும் நீங்கள் கவனத்தில் வந்து வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி குழந்தைகள்னால ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தா, ஏதோ ஒரு சிரமம் இருந்திருந்தா, ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருந்தா, இனிமேல் குழந்தைகள்னால இருக்கிற அந்த சிரமம், சிக்கல், பிரச்சனைகள் அதையெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு விலக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே பிள்ளைகள்னால எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா அப்போ மட்டும் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிள்ளைகள்னால பிரச்சனை தலை தூக்கும். ஒருத்தர் பிள்ளைகள்னாலனா ஒரு சிலர் நம்ம குழந்தை பெற்றுக்க நினைக்கிறோம், குழந்தை வந்து லேட்டாக பிறக்கும், அல்லது பிறக்கிற போது பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் சிரமத்தின் பேரில் பிறக்கும். அதே மாதிரி நம்ம ஆண் பிறக்கும்னு நினச்சா பொண்ணு பிறக்கும், பொண்ணு பிறக்கும்னு நினச்சா ஆண் பிறக்கும். ஒரு சிலருக்கு கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டு, இதெல்லாம் வந்து குழந்தைகள்னால தொந்தரவுங்கிறது தான். இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி குழந்தைகள்னால தொந்தரவு ஏதோ ஒரு வகையில் இருந்திருந்தால் இனிமேல் குழந்தைகள்னால தொந்தரவு இருக்காது. அல்லது குழந்தைகள்னால இதுவேற இருக்கு, எந்த தொந்தரவுமே இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு வந்து இருக்கதா செய்யும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்கனவே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் அதெல்லாம் இருந்திருந்தால் அந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் நமக்கு சாதகமான பலன்களை வந்து கொடுக்கும், சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கும். ஆனால் ஏற்கனவே ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள் வரலை, கோர்ட்டு கேஸ் எல்லாம் வரலை அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு வருடத்துக்குள்ளே வம்பு வழக்குகள், அந்த கோர்ட்டு கேஸ் வரதுக்குடைய சந்தர்ப்பமும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வணக்கம் நண்பர்களே. 2019 வருடத்திலிருந்து அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து தொடங்கி ஜோதிடத்துக்கான அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே இதுவரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த அஸ்ட்ரோவேல்ட் அப்படிங்கிற சேனலில் இனிமேல் வந்து பதிவுகள் போடுறது வந்து கொஞ்சம் குறையும். காரணம் என்னென்னா, அந்த சேனலை தொடர்ந்து நடத்துறதுல வந்து ஒரு சில சிரமங்கள் இருக்குது. அதனால் அந்த சேனலை வந்து கைவிட்டுட்டு வேறு புதிய ஒரு சேனலான அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தொடங்கியிருக்கேன். அந்த சேனலில் தான் இனிமேல் வந்து ரொம்ப கண்டென்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போயே நிறைய வேலையை விட்டுட்டு தான் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு நான் வீடியோ பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜோதிட சம்மந்தமாக. இதை அந்த அஸ்ட்ரோவேல்டு சேனலில் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சேனலை தொடங்கியிருக்கேன். அதனால் இனிமேல் பதிவுகள் அனைத்துமே அந்த சேனலில் தான் அதிகமாக வரும். அதனால் அஸ்ட்ரோவேல்டு 2 அப்படிங்கிற சேனலை தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். அப்படி சொல்கிற போது அந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற போது அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். மாத பலன்களாக இருக்கட்டும், அதோட டெய்லி வீடியோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து எதிர்கால ஒரு பிளானாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி டெய்லி போடக்கூடிய வீடியோஸுமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அந்த வீடியோஸை பார்க்குற போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு மனசில் வந்து நிம்மதி பிறக்கும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் கூட பிறக்கும். அதே போல் சரியில்லாத விஷயங்களை நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். அதனால் மறக்காமல் அஸ்ட்ரோவேல்டு 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து குரு பகவான் தான் கல்விக்குடைய கிரகம். அப்போ மாணவர்கள் வந்து நல்லா படிக்கணும். ஏற்கனவே கல்வியில் பிரச்சனை இருந்திருந்தால் இனிமேல் கல்வியில் பிரச்சனை இருக்காது. கல்வியில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணி விட்டுரும். ஒருவேளை கல்வியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், நல்லா படிக்கணும். அப்படின்னா தான் நல்ல மார்க் எடுத்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும், நினச்ச மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும்.
இதுதான் முக்கியமாக குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுக்கு அப்புறமா அவர் அதைத்தான் செய்வார். மே 11க்கு அப்புறமா. அதோட குரு பகவான் வந்து பார்வைப்படும் இடம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல பலன் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு 12வது இடத்தை தான் பார்க்கும். 12வது இடத்தை பார்க்குற போது ஏதாவது சுப விரயங்களை கொடுக்கும். சுப விரயம்னா உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கலாம். குழந்தைங்க படிக்கிறது, குழந்தைங்க வயசுக்கு வர்றது, அல்லது குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கிறது, திருமணம் நடக்கிறது, அல்லது வேறு ஏதாவது வீட்டு விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் சிலருக்கு கிடைக்கும். உங்களுடைய 2வது இடத்தை வேற பார்க்கும், தனஸ்தானத்தை வேற பார்க்கும். தனஸ்தானத்தை தனாதிபதி பார்த்தா நல்லது. அப்போ எவ்வளவுதே ஒரு சில நேரத்தில் பண கஷ்டம் இருந்தால் கூட கடைசி நேரத்தில் நமக்கு பணம் வந்து நமக்கு கை கொடுத்துரும். அதனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் அந்த சண்டை சச்சரவெல்லாம் கூட விளையிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியை தான் பார்ப்பார். 4வது ராசியை குரு பார்த்தா சொத்துல இருக்கிற வில்லங்கங்கள்லாம் தீருங்க. இப்போ ஏதோ ஒரு சொத்துல பிரச்சனை இருக்குது, அந்த சொத்து பிரச்சனை தீரும், சொத்துக்கள் கைக்கு கிடச்சிரும். பராமரிப்பு செலவுகள் இருந்தால் இனிமேல் பராமரிப்பு செலவு இருக்காது. ஏதாவது வீடோ சொத்தோ நமக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். தாயாருக்கு இருந்த நோய் நொடி பகைமை எல்லாம் விலகும். சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்த விரிசல் பகை அதெல்லாம் வந்து விலகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆக அஷ்டமஸ்தானத்தில் போனால் கூட குரு பகவான் உங்களை மிகப்பெரிய லெவலில் கெடுபலனை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஒரு மிதமான பலன்களை தான் அவர் கொடுப்பார். அதனால் சர்வ பாக்கியம் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.